நண்பா தளபதி ஃபேன்ஸ் எல்லாத்துக்குமே வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணாத தளபதி ஃபேன்ஸ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்க நண்பா. இந்த 200 ரூபீஸ் இருக்கு இல்லைங்களா, 200 இல்லை இப்போ 500 ஆயிடுச்சுங்களாமா. சரி, இந்த 500 ரூபீஸ் இருக்குங்களா, அதுக்கு வந்து என்ன வேணா பண்ணும், சோத்துக்கு பதிலாக வேற என்ன வேணா தின்னும், அந்த லெவலில் தான் இருந்துட்டு இருக்கு. நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்லவில்லை என்பதை டிஸ்க்ளைமராக சொல்லிக் கொள்கிறேன். இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இந்த பிக் பாஸ் ஜூலி இருக்கு இல்லைங்களா, இந்த பிக் பாஸ் போயிட்டு செருப்ப கட்டியெல்லாம் அடிச்சு காரி துப்பி பூ 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 நீ எல்லாம் ஒரு பொண்ணா ஆக்சி அப்படின்னு வந்து மக்கள் காரி துப்புனாங்க இல்லைங்களா. ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு யாருன்னா பிக் பாஸ் ஜூலி. நான் துப்பலைங்க, கமெண்ட் செக்ஷனில் எவ்வளோ பேர் துப்பி வச்சிருந்தாங்க, அதையும் வந்து டிஸ்க்ளைமராகவே சொல்லிக் கொள்கிறேன். அந்த ஒரு பிக் பாஸ் ஜூலி அப்படின்றது நம்ம தளபதி விஜயை பற்றி எஸ்டர்டே வந்து ஒரு வீடியோ வெளியிட்டு இருந்துச்சு இல்லைங்களா. நாங்கள் வந்து ஜல்லிக்கட்டுக்காக நாங்கள் வந்து கிழிச்சோம், நாங்கள் வந்து ரெண்டாக பொழந்தோம், எல்லாம் வந்து அப்படி உருட்டி வச்சிருந்துச்சு இல்லைங்களா. அதன் பிறகு வந்து நம்ம தளபதி விஜயே விமர்சனம் பண்ணியிருந்துச்சோம். இது என்னடா அது சம்மந்தமே இல்லாமல் வந்து நம்ம தளபதி விஜய் வந்து இது பேசிட்டு இருக்கு, இது யார் முதல்ல மக்கள் ஆல்ரெடி காரி துப்பி அமுச்சு விட்டாங்களே, இது எதுக்கு எங்க விஜய் அண்ணனை பற்றி இப்போ பேசிட்டு இருக்கு அப்படின்ட்டு வந்து எல்லா தளபதி ஃபேன்ஸும் வந்து யோசிச்சுட்டு இருந்தாங்க. அதன் பிறகுதான் தெரியுது இது யாரு என்ன, இதனோட ஹிஸ்ட்ரி என்னன்ட்டு. எங்க விஜய் ஃபேன்ஸுக்கிட்டையும் சரிதான், எங்க விர்ச்சுவல் வாரியர்ஸ்டும் சரிதான், வச்சுக்கிட்டா உங்களோட ஹிஸ்ட்ரியை தோண்டி எடுத்து அடிப்பாங்க. நான் சொல்லியிருக்கேன் கேட்டீங்களான்ற மாதிரி வந்து நேற்று வந்து அந்த ஜூலியை போட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. அதனுடைய ஹிஸ்ட்ரி அதுக்கப்புறம் தான் தெரியுது, இது திமுகவில் சொம்படிச்சிட்டு இருக்க ஒரு ஆள் அப்படின்னு வந்து. நான் ஃபோட்டோஸ் கண்டினியூவாக போட்டுட்டு இருக்கேன், நீங்களும் வந்து பார்த்துட்டே இருங்க. உதயநிதி, அப்புறம் வந்து ஷேகர் பாபு, அந்த கட்சியில் உள்ள எம்எல்ஏ எம்பி எல்லாரும் கூடயும் வந்து இது க்ளோஸாக இருந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ புரியுதுங்களா உங்களுக்கு எதுக்காக வந்து தளபதி விஜய் மேலே வன்மத்தில் இருக்குன்ட்டு வந்து. ஏற்கனவே பிக் பாஸ்லேயே ஒரு பெரிய செருப்படி வாங்கிட்டு இப்போ விஜய் ஃபேன்ஸ் கிட்ட விஜயோட தொண்டர்கள்ட்ட வந்து வாங்கி கேட்டுட்டு இருக்கு. அது பத்தாது அப்படின்ட்டு வந்து விஜய் ஃபேன்ஸ் எல்லாம் போட்டு கிளி வந்து கிளிக்கிறாங்க அப்படின்ட்டு வந்து கமெண்ட் செக்ஷன் வந்து ஆஃப் பண்ணிட்டு ஓடி போயிடுச்சு. இந்த பயம் இருக்கிற உனக்கு எதுக்கு எங்க விஜயனை பத்தி பேச என்ன தகுதி இருக்குன்னு கேட்குறேன். எங்க விஜயனை பத்தி பேசினா நீ ஃபேமஸ் எல்லாம் நினைக்கிற, ஆனா பெரிய அடிதான் வரும். வாழ்க்கை முழுக்க வந்து தளபதி ஃபேன்ஸ் வந்து வச்சு செஞ்சுட்டு தான் இருப்பாங்க. ஒன்றதை மறந்துடாத. என்னடா அவங்க பெரியவங்க, அதனால வந்து ஆண்டியும் சொல்லலாம் கிளவின்னு சொல்லலாம்ன்றதையும் டிஸ்க்ளைமராக சொல்லிக் கொள்கிறேன். இந்த ஆன்டி ஜூலி பத்தி என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நண்பா. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நண்பா. தேங்க்யூ.